அதாவது இந்த 2024 பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் கொடுக்கக்கூடிய தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டோம். அதாவது என்னென்ன படம் உங்களுக்கே தெரியும். நம்ம உலகநாயகன் கமலஹாசோட இந்தியன் 2, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன், தளபதி விஜயோட கோட், தல அஜித்தோட விடாமுயற்சி, அப்புறம் சியான் விக்ரமோட தங்கலான், சூர்யாவோட கங்குவா, இது மாதிரியான பல படங்களை நம்ம கணிச்சு சொன்னோம். ஆனால் நம்ம கணிப்பை சுக்கு நூறாக பொய்யாக்கிட்டாங்க இந்த படங்களின் இயக்குநர்கள். அதாவது இந்தியன் 2 ஃப்ளாப்பு, வேட்டையனும் ஃப்ளாப்பு, கோட்டு மிகப்பெரிய வெற்றி, ஆனால் 500 கோடி கூட கலெக்ஷன் தொடலை. அதுக்கப்புறம் கங்குவா உங்களுக்கே தெரியும், ரிசல்ட் சொதப்பிடுச்சு. அதே மாதிரி தங்கலானும் சொதப்பிடுச்சு. சரி, அஜித் சுத்தம் படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்படி தான் இருக்குது தமிழ் படங்களோட நிலவரம். இந்த நேரத்தில் தான் இல்லை இருங்க பாய் அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு 2025 நடக்க போகுதுங்கிறாங்க. ஏன்னா அந்த படங்கள் வேறு லெவலில் ஹிட் அடிக்கும். 1000 கோடி வசூல் அடிக்குதோ இல்லையோ, நிச்சயமாக இந்த வருஷம் அளவுக்கு மோசமாக போகாது. ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமையும்னு சொல்கிறாங்க. சரி, அது என்னென்ன படம் தான் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக சொல்லணும்னா நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி, அதாவது விடாமுயற்சி முன்னாடி நடித்தாலும் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது குட் பேட் அக்லி தான். ஸோ அஜித்தோட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அந்த விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஆக மொத்தம் 2025 அஜித் ஃபேன்ஸுக்கு டபுள் டமாக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 படங்கள் எப்பேற்பட்ட வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மணிரத்னம் இயக்கத்தில் அவர் நடிப்பில் குறிப்பாக சிம்புவும் அந்த படத்தில் இருக்கார். ஸோ இந்த படம் தான் தக் லைஃபு. டீசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திச்சு. இந்த படம் எப்போ தான் வரும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டாங்க. ஜூன் மாதம் வருது அப்படின்னு அவங்களும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தக் லைஃபு. அதுக்கப்புறம் இந்தியன் 3, இந்தியன் 2 ஏகப்பட்ட சொதப்பல். அதுக்கப்புறம் இந்தியன் 3 நிச்சயமாக பிடிக்கும், பீரியட் போர்ஷன்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே இந்தியன் 2 எடுத்துக்கல, இந்தியன் 3 எடுத்துக்கல. ஏன்னா இந்தியன் 2 இப்படி தான் சங்கர் சொதப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை அந்த இந்தியன் 3 மேலேயே திரும்பிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிட்ருக்க கூலி. அதாவது கூலி நிச்சயமாக தெரியும், லோகேஷோட ஸ்டைல் பேட்டர்ன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மல்டி ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க. நம்ம நாகார்ஜுனா, சோபின் சையூர், அப்புறம் சத்யராஜ், உபேந்திரா, அப்படி இப்படின்னு யார் என்ன இருந்தாலும் இந்த படம் ஒரு அக்மார்க் லோகேஷ் படம். ஸோ கேங்ஸ்டர்ஸும் ஆக்ஷன் போர்ஷன்ஸும் வேறு லெவலில் தெரிக்க விடுறதாகவும் இந்த படத்தோட மிக முக்கிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரஜினிக்கும் தொடர் தோல்விகள் தான். ஒரு படி ஏறுனா 10 அடி சறுக்குதுங்க கரையா. ஜெயிலர் ஹிட்டானா வேட்டையன் சறுக்குது. பயங்கரமான ட்ரோலுக்கு உள்ளாச்சு. ஸோ இப்போது கூலி மூலம் தான் ஒரு அசைக்க முடியாத ஒரு சிம்மாசனத்தை தான் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு ரஜினி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ அந்த படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம தளபதி 69 ஹெச் வினோத் விஜய் காம்பினேஷன், இந்த புது காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். விஜயோட தற்காலிக கடைசி படம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அரசியலுக்கு வரனால நிச்சயமாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். கதையும் அரசியலா இல்லை அரசியல் கருத்துக்கள் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையதா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூர்யா 44, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிப்பு நாயகன் சூர்யா நடிப்பில் வர சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சூர்யா 44. இந்த படம் ரொம்ப கிளாஸான படமாக இருக்குங்கிறது எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது. கேங்ஸ்டர் படம். ஸோ நிச்சயமாக அந்த படத்தில் ஆக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ரொமான்டிக் த்ரில்லர்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ ரொமான்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் சூர்யாவுக்கு ஒரு பழைய சூர்யா, அயன் காலத்து சூர்யாவை திருப்பி கொண்டு வருவார் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் சிவகார்த்தி நடிக்க படம் SK23. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் விஜய்க்கு எப்படி துப்பாக்கியோ அது மாதிரியான ஒரு படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம். அப்புறம் வீர தீர சூரன், நம்ம சியான் விக்ரம், சூர்யா, மலையாள ஆக்டர் சூரஜ் எல்லாம் நேர்ந்து நடிச்சிருக்க படம். இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. காரணம் சித்தா படத்தின் இயக்குனர் அப்படின்னு. 10ஆவதாக என்ன படம்னா நம்ம மிஸ்கின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் கலைப்புலி தானுகள் பிரம்மாண்டமாக தயாரிச்சுக்கிற ட்ரெயின் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்னேன் 2025 கலக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய 10 படங்கள். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, கூலி, தக் லைஃப், தளபதி 69, சூர்யா 44, வீரதீர சூரன், இந்தியன் 3, முருகதாஸ் சிவா ப்ராஜெக்ட்டு, மிஸ்கின், விஜய் சேதுவோட ட்ரெயின்.
ஸோ இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னவா இருக்கும், எந்த படத்துக்காக நீங்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.